சரி, அடுத்த பகுதி லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்தினால் நிச்சயம் விஸ்தரிப்பேன், அதிகப்படுத்துவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு சிறந்த படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததே வயோதிக பருவத்தில். ஹஜ்ஜுடைய காலங்களில் அதிகமாக பிரசங்கங்கள், உரைகள், வானொலிகள் மூலமாக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் இதை கேட்கிறோம். ஆனால் படிப்பினை இந்த தலைப்புக்கு எது தெரியுமா? வயோதிக பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது குழந்தை கிடைக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ்வுடைய நிஅமத். அவர்களை மார்க்க நெறியோடு, மார்க்க பற்றோடு, ஒழுக்க சீடர்களாக வளர்ப்பது குழந்தை பாக்கியத்துக்கான நன்றி. அழகாக வளர்த்தார்கள், நல்ல ஒரு குழந்தையாக வளர்த்தார்கள், கண்குளிர்ச்சியான பிள்ளையாக வளர்த்தார்கள். ஒழுக்கமாக, கட்டுப்பாடுடன், ஒழுக்க நெறியை முதன்மைப்படுத்தி அந்த பிள்ளையை அழகாக வளர்த்தெடுத்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான் அல்லாஹ். அதுக்கு பின்னால் 2 பேரும் கிடைத்த பிறகு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தவுடன் அல்லாஹ்வுக்கு மனமாற நன்றி செலுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். எனது பாருங்க, சொல்லும்போது துஆவிலே அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி, எனக்கு அலல் கிபரி வயோதிப பருவத்திலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் குழந்தை பாக்கியமாக அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வார்த்தையால் நன்றி, உள்ளத்தால் நன்றி, உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வது. அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக ஒழுக்க சீடர்களாக, நட்பிரஜைகளாக வளர்த்தது செயல் ரீதியான நன்றி. அந்த பிள்ளைகளை வெறும் உலக அடிப்படையிலே மாத்திரம் ஈடுபடுத்தாமல் மறுமை நோக்கமுள்ளவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்தது அதற்கான நன்றி. 3 நன்றிகளை சேருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த 2 குழந்தைகள் மாத்திரமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பார்த்தால் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வரலாறு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை 2 பிள்ளைகளும் நபிமார்கள், ரசூல்மார்கள், பிரசித்தி பெற்றவர்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டவர்கள். சொல்லப்படாத எத்தனையோ குழந்தைகளும் இருந்தார். பாருங்கள், முதல் குழந்தையே வயோதிப பருவத்தில் கிடைத்து, 2வது குழந்தையும் கிடைத்து, அதற்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது பின்னால் ஒரு 8, 9, 10 குழந்தைகளை அல்லாஹ் ஒரு 8, 9 குழந்தைகளை கொடுத்தான் என்றால் இதுதான் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். ஒரு குழந்தை கிடைத்ததுக்கு, தாமதித்து கிடைத்ததுக்கு, நீண்ட காலம் எதிர்பார்த்து கிடைத்ததுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் பின்னால் கிட்டத்தட்ட மொத்தமாக 10, 11 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான்.